ஹலோ வீவர்ஸ், வரப்போகின்ற ஆகஸ்ட் 12 அதி பயங்கரமான ஆடி அமாவாசையானது வரப்போகிறது. இந்த அமாவாசை நாளன்று 10 ரூபாய் கொடுத்தாவது இந்த ஒரே ஒரு பொருட்களை உங்களுடைய வீட்டில் மறக்காம வாங்கிட்டு வந்து வச்சுடுங்க. இப்படி நீங்கள் வாங்கிட்டு வந்து வைப்பதால் உங்களுடைய வீட்டில் செல்வ வளமும் பணமும் பார்த்தீங்கன்னா பல மடங்கு பெருக ஆரம்பிக்கும். இது எப்படிங்க சாத்தியமாகும்? வீட்டில் இந்த ஒரு பொருளை வைப்பதால எப்படிங்க பணமானது சேரும்? வேலைக்கு போனாதானே காசு சம்பாதிக்கவே முடியும் அப்படின்னு எல்லாம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கேட்பீங்க. அதாவது நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வருடத்தில் நீங்கள் 365 நாட்கள் நீங்கள் வேலைக்கு போனாலுமே சில நேர காலங்களில் பாருங்க, நீங்கள் என்னதான் வேலைக்கு போனாலுமே அந்த பணத்தை உங்களால் சேமித்து வைக்க முடியாத அளவுக்கு நிறைய வீண் விரைய செலவுகளும் மருத்துவ செலவுகளும் வீட்டில் ஏற்பட்டுட்டே இருக்கும். நீங்களே அப்படியே யோசிப்பீங்க, என்னடா நம்ம எப்போதும் தான் வேலைக்கு போயிட்டே இருக்கோம், அதுலேயுமே முன்பு இருந்ததை விட இப்போது நமது வருமானமுமே கொஞ்சம் அதிகரித்து தான் இருக்குது. இருந்தாலுமே நம்மளால பார்த்தீங்கன்னா பணத்தை சேர்த்து வைக்க முடியல, ஒரு நகையை வாங்க முடியல, ஒரு பேங்க்ல ஒரு சேவிங் பண்ண முடியல, எதுவுமே நம்மளால பண்ண முடியாமல் இப்படி இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட சக்திகளும் எதிர்மறை ஆற்றலும் தாங்க. அப்படிப்பட்ட கெட்ட சக்தியையும் எதிர்மறை ஆற்றலையும் நீக்கி அந்த மகாலட்சுமியுடைய கலாச்சத்தை நம்முடைய வீட்டிற்கு நம்ம கொண்டுட்டு வரணும். அதற்காக தான் இந்த பொருட்களை எப்படியாவது ஒரு 10 ரூபாயாவது அட்லீஸ்ட் காசு கொடுத்து நீங்கள் இந்த பொருட்களை கண்டிப்பாக இந்த ஆடி அமாவாசை அன்று வாங்கிட்டு வந்து வச்சுடுங்க. இது பல மடங்கு உங்களுக்கு பெருக்கத்தை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சும்மா வாய் வார்த்தைக்காகவோ வீடியோக்காகவோ சொல்கிறாங்க அப்படின்னு மட்டும் நினச்சி அசால்ட்டாக விட்டுறாதீங்க. வரப்போகின்ற புதன்கிழமை அன்று மறக்காமல் நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த பொருளை வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்சு பாருங்கள். நிச்சயமாக ஓரிரு நாட்களிலேயே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏற்படக்கூடிய மாற்றத்தை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாங்க. ஏன்னா இது எங்களுக்கு நடந்திருந்துச்சு. நாங்கள் ஒரு 4 பேர்கிட்ட சொல்லி அவங்களுக்குமே இந்த விஷயம் அப்படியே நடந்திருந்துச்சு. ஸோ நீங்களும் மறக்காம நம்பிக்கையோடு ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் நல்ல மாற்றங்களானது ஏற்படும். எனவே வீட்டில் அன்றைய தினத்தில் வாங்கக்கூடிய அந்த பொருட்களானது என்னென்ன என்பது குறித்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 12/8/2026 வரப்போகின்ற புதன்கிழமை அன்று தான் இந்த ஒரு அற்புதமான ஆடி மாசத்துல வரக்கூடிய அமாவாசையானது வந்திருக்குங்க. பொதுவாகவே மாதந்தோறும் அமாவாசையானது வந்தாலுமே வருடத்துல 3 அமாவாசை ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அதுல பாத்தீங்கன்னா ஆடி அமாவாசையும் ஒன்றுங்க. அதோடு இந்த முறை ஆடி அமாவாசையோடு சேர்ந்து சூரிய கிரகணமும் வந்திருக்கு. ஆடி அமாவாசையானது புதன்கிழமை அதிகாலை 2 மணிக்கே தொடங்கி அடுத்த நாள் பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை வரைக்குமே இந்த அமாவாசை திதியானது இருக்கின்றது. மேலும் தர்ப்பணம் கொடுப்பதற்கு உகந்த நேரம்னு பார்த்தீங்கன்னா காலையில், அதாவது புதன்கிழமை காலையில் 9:30 இருந்து 10:30 மணி வரைக்கும் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம். அதே போல் மதியம் நீங்கள் படையல் போடணும் உங்களுடைய முன்னோர்களுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா 1:30 மணிக்கு மேலே நீங்கள் தாராளமாக படையல் போட்டு அவங்கள நீங்கள் வழிபாடுகளையும் செய்து கொள்ளலாம். இடையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் மறக்காமல் இந்த பொருட்களை வாங்கிட்டு வந்து வச்சிடுங்க. பொதுவாகவே ஆடி அமாவாசை நாளாக இருப்பதால கட்டாயமாக நம்முடைய வீட்டிற்கு பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய பொருட்களை வாங்கிட்டு வாங்க. அதில் உங்களால் எத்தனை பொருட்கள் வாங்க முடியுதோ அந்த பொருட்களையாவது அட்லீஸ்ட் நீங்கள் வாங்கிட்டு வந்து வைப்பது ரொம்பவே சிறப்புங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புதன்கிழமையோடு இந்த ஆடி அமாவாசையானது வந்திருப்பதால உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு தானியங்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்து வைக்கலாம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு. அதே போல் எப்போதும் போல தாங்க எந்தவித நல்ல நாளாக இருந்தாலுமே நம்முடைய வீட்டில் வந்து கல்லுப்பு அதே போல் வெல்லம் வாங்கிட்டு வருவோம் இல்லையா, அதே போல் இந்த ஆடி அமாவாசை நாளன்றும் இந்த 2 பொருட்களை வாங்கிக்கோங்க. பச்சை பயிறு சுண்டல் வாங்கிட்டு வருவதால் வீட்டில் பார்த்தீங்கன்னா தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்படுங்க. தொழில் மூலமாக நல்ல வருமானமானது கைக்கு வரக்கூடும். அந்த வருமானத்தை சேர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு நல்லபடியாக சூழ்நிலை மாற்றங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். எனவே கல்லுப்பு, அடுத்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை வாங்குவதற்கு பதிலாக கட்டி வெல்லம் இருக்கு இல்லையா, அதாவது பொங்கலுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த வெல்லத்தை பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து வைப்பது ரொம்பவே சிறப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி, அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள், அதாவது மஞ்சள் கொம்பு வாங்கினாலும் சரிங்க,
மஞ்சத்தூள் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சாலும் சரிங்க. இந்த பொருட்களை வாங்கிட்டு வந்து வச்சுடுங்க. அதன் பிறகு நல்ல ஒரு எலுமிச்சை கனி. ஏன்னா எப்போதுமே எலுமிச்சை பழத்திற்கு பார்த்தீங்கன்னா கெட்ட சக்திகளை ஈர்த்து நேர்மறை சக்திகளை அதிகரிப்பதற்கான ஒரு பவரானது இருக்குங்க. அதனால் எலுமிச்சை பழத்தையும் நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுடுங்க. அதோடு அன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா கற்கண்டு இருக்கு இல்லையா, அதையுமே நம்ம வாங்கிட்டு வந்து வைக்கலாம். ரொம்ப 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 சிறப்புங்க. அதே போல் பச்சை நிற வஸ்திரத்தை நம்ம வாங்கிட்டு வந்து வைக்கலாம். பூஜை அறையில் பூஜைக்கு தேவையான சில பொருட்கள் வாங்குகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பச்சை வஸ்திரத்தை வாங்கிட்டு வந்து நீங்கள் அம்மனுக்கு சாட்சி வழிபாடுகள் செய்து கொள்வது ரொம்பவே அளவற்ற புண்ணியத்தை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இவ்வளோதாங்க. மஞ்சள், குங்குமம், கல்லுப்பு, அதே போல் பார்த்திங்கன்னா வெல்லம், பச்சரிசி, பச்சை பயிறு வந்து தொழிலில் பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். ஏன்னா புதன்கிழமை அன்று வந்திருப்பதால் புதன் பகவானுக்கு உரிய தானியமான பச்சை பயிரை வாங்கிட்டு போய் கொடுப்பது, பச்சை வஸ்திரம் சாற்றுவது, எலுமிச்சப்பழ கனி, இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அற்புதமான மாற்றத்தை வீட்டில் ஏற்படுத்துவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாங்க. இந்த பொருட்களில் அதாவது கிட்டத்தட்ட ஒரு 8 பொருட்கள் பக்கமாக நான் சொல்லியிருக்கேன். இந்த 8 பொருட்களில் உங்களால் எதெல்லாம் வாங்க முடியுதோ அதெல்லாம் மறக்காமல் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வச்சு வழிபாடுகள் செய்துக்கோங்க. இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த நாள் பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசை. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய இறந்து போன முன்னோர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள நினச்சி வழிபாடுகள் செஞ்சுட்டு அவங்களுக்காக ஒரு விளக்கேற்றி வைத்து வழிபாடுகள் செஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் உங்கள் வீட்டு பூஜை அறையில் நான் சொன்ன இந்த பொருட்களில் உங்களால் எத்தனை பொருட்கள் வாங்க முடியுதோ அந்தந்த பொருட்களை வாங்கிட்டு வந்து ஒரு பூஜை அறையில் தாம்பூல தட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன கப்பாக வச்சு அந்த கப்பில் எல்லாத்தையுமே என்னென்ன பொருள் வாங்கிட்டு வந்தீங்களோ அதெல்லாம் கொட்டி வச்சு நீங்கள் மனசார உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செஞ்சுக்கிட்டு மகாலட்சுமியே எங்களுடைய வீட்டிற்கு வாங்க, கெட்ட சக்திகள் நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார நீங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டு அதன் பிறகு நீங்கள் பூஜை அறையில் வாங்கிட்டு வந்த இந்த பொருட்களை அடுத்த நாள் நீங்கள் தாராளமாக உங்களுடைய சமையலுக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். தவறு எதுவும் கிடையாதுங்க. இவ்வளோதான். இந்த ஒரு சிம்பிளான விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா கடந்த ஒரு 5-6 வருஷமாகவே இந்த விஷயத்தை நாங்கள் ட்ரை பண்ணது இல்லாமல் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த விஷயத்தை நாங்கள் ஷேர் பண்ணி அவங்களுமே ட்ரை பண்ணி பார்த்து நல்ல மாற்றமானது ஏற்பட்டிருக்கு. உண்மையாலுமே இது வந்து ஒரு செம்மையான விஷயம். இது செஞ்சதுக்கு அப்புறமேட்டு அடுத்த கொஞ்ச நாட்களாகவே நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டு இருந்துச்சு. அதனால் கண்கூடாக பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்களும் மறக்காமல் இந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்டில் ஷேர் பண்ணிடுங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.